அகல்யா, என்ன நீ கத்துனா நான் அமைதியாயிருந்துமா? மாட்டேன். என் பையன் உங்க துரோகத்தை தொண்டையில அடக்கி வச்சுக்கிட்டு பேச முடியாம நிக்கிறான். அதனால்தான் நான் பேசுறேன். நாங்க இவ்வளவு வருஷம் உன்னை நல்லா பாத்துக்கிட்டாலும் நீ எங்களை ஏமாத்தி உன் வீட்டுக்கார் கூட பேசிட்டு தானே இருந்த. எங்க இந்த வீட்ல எங்க அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்களோன்னு இதோ இவளை கூட்டிட்டு வந்து இவளை அம்மானு கூப்பிட வச்ச. எங்க அம்மா காரியம் பண்ணி தலை முழுகுனவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்க அம்மா வயல பேத்தின்னு சொல்ல வச்ச. இப்போ என் மருமகளை ஓடி போக வச்சு என் மகன் கையாலேயே உன் மகளுக்கு தாலி கட்ட வச்சு மொத்தமா என் பையனையும் இந்த வீட்டையும் உன் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நீ போட்ட திட்டம் தானே இது? அதானே? நீ கேக்குற அத்தனை கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியும் அகல்யா. ஆனா அந்த பதில எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிற மனநிலையில நீ இல்ல. திருமாற ஆதிரா கழுத்துல தாலி கட்டுவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. மணி, என்ன நல்ல காரியம் பண்ணிட்டான்னு பாரத்தை எடுத்து சந்தோஷமா வரவே இருக்கிற சுபத்ரா. ஏற்கனவே ஒருத்த 18 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டான். இப்ப இவ அதே காரியத்தை பண்ணி நம்மள இந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டான். அகல்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பிட்டு அவளை பார்க்காம இருக்க முடியாதுங்கிற எண்ணத்துலதான் சரவணன் கிட்ட கேட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்ன. மக வேற மக வேறன்னு பிரிச்சு பார்க்காம மக வைத்த பேரன இந்த வீட்டு வாரிசா நினைச்சு வளர்த்ததுக்கு இவ இன்னைக்கு என் மூச்சே நின்னு போற மாதிரி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஆதிராவுக்கு என்னென்னவோ கனவு இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணமாகி குழந்தை இருக்கிற இவன் இந்த சின்ன புள்ள கழுத்துல பிடிவாதமா தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறான். ஏமாரா மதி எழுகின உயிரா நினைச்சியே சுபத்ராவ அம்மான்னு கூப்பிட்டியே. நாங்க பெத்த பிள்ளைங்களை விட உன் மேலதானே ரொம்ப பாசம் வச்சிருந்தோம். ஆதிராவுக்கு தாலி கட்டும் போது இது எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையா? வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் கதறணுமே. இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா பாவி. என்னம்மா தப்பு பண்ணது ஆதிராவும் சுபத்ராவும்? நீங்க ஏன் பையனை கேள்வி கேக்குறீங்க? வாய மூடு. வார்த்தை பேசுன கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. ஏமாரா, நீ சொன்ன மாதிரியே ஆதிரா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அவ தப்பு பண்ணாங்கிறதுக்காக அதே தப்ப நீயே பண்ணிடுவியா? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? நீ மனுஷன் தானே? இல்ல, நான் மனுஷனே கிடையாது.
நீங்க சொல்றது சரிதான். என் மனசுல ஈரமே இல்ல. சாருமதிய புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மனைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் கனவெல்லாம் அழிச்சு குழந்தைக்கு அம்மா இல்லாம செஞ்சது இந்த ஆதிரா. அகிலன் சாருமதியை மறக்கனாங்கிற உண்மை தெரிஞ்சதும் சுபத்ரா அம்மா என்கிட்ட சொல்லிருந்தாங்கன்னா நான் அப்பவே சாருமதி கிட்ட பேசி புரிய வச்சிருப்பேன். இந்த பிரச்சனையையும் நான் தீர்த்திருப்பேன். அவ என்னை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டா. இன்னைக்கு என் மக தாயில்லாத குழந்தைய ஆயிருக்க மாட்டா. எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, ஆதிராதான். என்னைக்கு ஆதிரா இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னில இருந்து சாருமதி டென்ஷனா இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். இவதான் சாருமதி எப்பவோ மறந்துட்டா அகிலன அவளுக்கு ஞாபகப்படுத்தி ஓடி போற அளவுக்கு செஞ்சிருக்கா. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒருத்தர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரோட ஓடி போறது, இது எல்லாத்தையும் ஆதிரா அவங்க அப்பா கிட்ட பார்த்து வளர்ந்திருக்கா. அதான் சாருமதிக்கு அவ ஈஸியா சொல்லி கொடுத்திருக்கா. திருமாரா, நீயா திருமாரா இப்படி எல்லாம் பேசுறது? நீ கோவத்துல ஆதிராவை பத்தியும் உங்க மாமாவை பத்தியும் ரொம்ப தப்பா பேசுற திருமாரா. இதெல்லாம் சரியில்லை. எத்தனையோ வாட்டி நீயே சொல்லிருக்க ஆதிரா சின்ன பொண்ணுன்னு. ஆமா சொன்னேன். ஆனா அதெல்லாம் என் முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. வேண்டாம் மாறா, அவசரப்படாம வார்த்தையை யோசிச்சு பேசு. தப்பு பண்ணது உன் பொண்டாட்டி. அவர் 2 வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறமும் பிறந்து 1 வாரம் கூட ஆகாத அப்படி இருக்கிற பச்சை குழந்தைய விட்டுட்டு அகில கூட ஓடி போனது உன் பொண்டாட்டிடா. இதுக்கு ஆதிரா எப்படி காரணமாக முடியும்? சாருமதிக்கு உன்னை விட அகிலனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் உன் கூட வாழ்றதை விட அவன் கூட வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஓடி போயிட்டா. இதுக்கு ஏன் பேத்தி எப்படி காரணமாவா? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஆமா உண்மைதான். தப்பு பண்ணதெல்லாம் உங்க மனைவி தானே. நான் தெரியாம ஆதிராவை சொல்லிட்டேன். திருமாரா, வார்த்தை அளந்து பேசு. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஆமா தாத்தா, உங்க மனைவி சாரதா செஞ்ச தப்புதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. உங்க மனைவி சாரதா என் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எப்பவோ அவங்க தம்பிக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்களாம். அத மனசுல வச்சு இவங்க போய் பொண்ணு கேட்க அக்காவே வந்து பொண்ணு கேட்டுட்டாங்கன்னு உருகி போன இவங்க தம்பி சாருமதி யாரையோ காதலிச்சிட்டு இருந்ததை மறைச்சு பிடிவாதமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பண்ணும்போது 4 நல்லது கெட்டது விசாரிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல இவங்க கொடுத்த வாக்க பத்தி யோசிச்சாங்களே தவிர என் வாழ்க்கையை பத்தி யாரும் யோசிக்கல. ஆனா இதுல எதுவுமே தெரியாம நான் இருந்திருக்கேன். சாருமதியை பொண்ணு பார்க்க போகும்போது அவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவ மேல எனக்கு அன்பு குறையவே இல்லை. அவளை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் வாழ்க்கை நாசமானதுக்கு காரணம் நீதான்.
நீதான். சரி, நீ சொல்ற மாதிரி தப்பி எங்க மேலேயே இருக்கட்டும். வீட்டை விட்டு ஓடி போன உன் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்காம எதுக்கு ஏன் பேத்தி கழுத்துல தாலி கட்டின? இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீயும் குடும்பமும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. இல்ல சரவணா, பொண்டாட்டியும் மகனும் செஞ்ச காரியத்துக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ அவங்கள கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான் மிஸ்ஸஸ் சாரதா ராஜதுரை. திருமாரா, உனக்கு மூளை குழம்பி போச்சா? எங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? ஏன் எங்களுக்கும் உங்களுக்கும் இனி சம்பந்தம் இல்லைன்னு உங்க அம்மா பேசிட்டு இருக்கும் போது கேட்டுட்டு தானே இருந்தீங்க மிஸ்டர் தமிழ்வாணன். வயசுல சின்னவனா இருந்தாலும் பேச்செல்லாம் பலமா தான் இருக்கு திருமாரா. நாங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? வயசானதுனால உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ராஜதுரை. கொஞ்சம் பழச நினைச்சு பாருங்க மிஸ்டர் சாரதா. வியாபாரத்துல யாரையோ நம்பி நஷ்டப்பட்டு வீட்டை ஜப்தி பண்ண வந்தப்போ உங்க கடனை அடைக்கிறதுக்காக எங்க அப்பா 4 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களால பணத்தை சும்மா வாங்கிக்க முடியாதுன்னு உங்க வீட்டு பத்திரத்தை எங்க அப்பாவுக்கு அடமானம் போட்டு கொடுத்தீங்க. அந்த 4 கோடி ரூபாய் பணத்தை இப்ப எடுத்து வச்சுட்டு உங்க பத்திரத்தை மீட்டுக்கோங்க. என்ன அமைதி ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் காட்டணுமா? நீங்க தான் எல்லாத்தையும் நியாயமா பேசுவீங்களே. இப்ப சொல்லுங்க, இந்த வீட்ல இருக்க உரிமை யாருக்கு இருக்கு, யாருக்கு இல்ல? சரண்யா, இந்த வீடு நம்மளோடது இல்ல. நாம இந்த வீட்டை விட்டு போற நேரம் வந்துடுச்சு. கிளம்புங்க. நில்லுங்க பாட்டி. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. பாட்டி, நீங்க அகிலனுக்கு சேதனமா கொடுக்கணும்னு நினைச்ச 1 கோடி ரூபாய் என்கிட்டதான் இருக்கா?
பணத்தை அகிலன் கிட்ட கொடுத்ததுனாலதான் அவன் ஓடி போயிட்டான்னு சுபத்ரா சொன்னா. இப்போ உன்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு? சுபத்ரா அம்மா சொன்னது உண்மைதான். நான் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வெறும் காகிதம் இருக்கிற பேக மாத்தி வச்சேன். கேட்டீங்களா? இவ்ளோ நேரம் உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அவ எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான்னு. அவங்க அம்மா வெண்ணிலா எப்படி கல்யாணம் ஆன என் அண்ணன் மேல ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி இவளும் என் மக மேல ஆசைப்பட்டிருக்கா. சாருமதி இங்கே இருந்தா நாம வெண்ணிலா பேசின மாதிரி இவளையும் தப்பா பேசுவோன்னு பிளான் பண்ணி சாருமதிய வீட்டை விட்டு அனுப்பி அவளுக்கு கெட்ட பேரை வர வச்சு இவ பெரிய தியாகி மாதிரி என் மகனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல இருக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கா. இதுக்கு உங்ககிட்டயே 1 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு அகிலன் கிட்ட கொடுத்திருக்கா. கடைசியா பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்தை கூட அவனுக்கு உண்மையா கொடுக்காம இவளே எடுத்துக்கிட்டா. திருமாறன் சாருமதியை எவ்வளவு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு திருமாறன் சாருமதியை வெறுக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கா. இவ ஒருத்தி சுயநலத்துக்காக வீட்ல இத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா. என்ன ஜென்மமோ! போதும் நிறுத்த அகல்யா. நிறமாச கர்ப்பிணியான சாருமதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அந்த மோசக்கார அகிலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆதிரா தயாரா இருந்தா. அப்படிப்பட்ட பெரிய மனசுக்காரிதான் என் மகன். சாருமதியோட இந்த ஆதிராவை வீட்டை விட்டு துரத்திட்டா இந்த வீட்டுக்கு பிடிச்ச அத்தனை கேடு போயிடும். அகல்யா, இனிமே ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். என் கையால நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். யார வீட்டை விட்டு துரத்துறது? உங்களுக்கு தேவை பணம் தானே? இதோ 1 கோடி ரூபாய் இருக்குதுல்ல, எடுத்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய மீதி 3 கோடி ரூபாய் பணத்தை சீக்கிரமாவே கொடுத்துறோம். நாங்க யாரும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டோம். இனிமே நீங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. 1 ரூபா 2 ரூபா இல்லப்பா, இன்னும் 3 கோடி ரூபாய் கொடுக்கணும். எப்ப கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? மா, நீங்க இருக்குமா, நான் பேசிக்கிறேன். இன்னும் நீங்க 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை இப்பவே எடுத்து வச்சீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல வெளியே போங்க. மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல உன் மூஞ்சில முழிக்கிறது பாவம். சுபத்ரா, சரண்யா, இனி நமக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கிளம்புவோம். வாங்க மதியழகன், தினமும் கைதி ட்ரெஸ்ல பாத்துட்டு உங்களை
இன்னைக்கு இந்த பேண்ட் ஷர்ட்ல பார்க்கும்போது பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. சார் இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் சார்.